விர்ச்சுவல் மெமரி கான்செப்டை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். RAM அல்லது மெயின் மெமரியோடைய கெப்பாசிட்டி சில சிச்சுவேஷன்ஸ்ல போதுமானதா இல்லாம இருக்கும். அந்த சமயத்துல அதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ற ஒரு மெக்கானிசம் தான் விர்ச்சுவல் மெமரி. இந்த ரேமோட சைஸை பிசிக்கலா இன்க்ரீஸ் பண்ணாம ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மெமரி ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த ரேம் சைஸை விர்ச்சுவலா எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். இந்த கான்செப்டை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள நாம இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய ரேம் சைஸ் வந்து 1 ஜிபியா நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து 500 ஜிபியா அசம்ஷன் பண்ணிக்கலாம். நாம கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ரேம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல லோட் ஆகும். அதனுடைய ஸ்பேஸ் வந்து 300 MBயா அசம்ஷன் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு 1.5 GB அளவுக்கு இருக்கிற ஒரு டேட்டாவை இந்த ப்ராசஸர் ப்ராசஸ் பண்ண போகுது. உதாரணத்துக்கு இந்த 1.4 GB இருக்கிற டேட்டா ஒரு வீடியோ ஃபைலா நாம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபைல இந்த ப்ராசஸர் பிளே பண்ண போகுது அல்லது இந்த வீடியோ ஃபைல வந்து நம்ம எடிட்டிங் பண்ண போறோம். ஸோ இந்த 1.4 GB டேட்டா வந்து இந்த ரேம்ல லோட் ஆனாதான் ப்ராசஸரால இதை ப்ராசஸ் பண்ண முடியும். பட் இந்த ரேம்ல 700 MB தான் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல இந்த கம்ப்யூட்டரால இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ எரர் மெசேஜ் வந்து த்ரோ ஆகும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ரேம் மெமரி கெப்பாசிட்டி. ரேமால வந்து இந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேமோட சைஸை இன்க்ரீஸ் பண்றது தான். ஸோ பிசிக்கலா இன்னொரு 1 GB ரேம் வந்து இந்த கம்ப்யூட்டர்ல ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேட்டாவை அந்த ரேமால லோட் பண்ணிக்க முடியும். பட் பிசிக்கலா இந்த மெமரியை இன்க்ரீஸ் பண்ணாம நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற இந்த ஹார்ட் டிஸ்கோட மெமரி ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி நாம இந்த மெயின் மெமரியோடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து விர்ச்சுவல் மெமரி. ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 500 GB ஹார்ட் டிஸ்க்ல ஒரு 2 GB ஸ்பேஸை வந்து விர்ச்சுவல் மெமரிக்காக அலோகேட் பண்ணுவாங்க. இதை யார் அலோகேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணும் போதே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை வந்து ஹார்ட் டிஸ்க்ல அலோகேட் பண்ணிக்கும் விர்ச்சுவல் மெமரிக்காக. ஸோ இந்த விர்ச்சுவல் மெமரி அலோகேட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய பிசிக்கல் மெமரி பிளஸ் இந்த விர்ச்சுவல் மெமரி இந்த ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் தான் ப்ராசஸர் வந்து அதனுடைய மெயின் மெமரியா எடுத்துக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 1 GB ரேம் வந்து பிசிக்கல் மெமரியா இருக்கு, 2 GB வந்து விர்ச்சுவல் மெமரியா இருக்கு. ஸோ ப்ராசஸர் இந்த கம்ப்யூட்டர்ல 3 GB ரேம் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கும். பட் பிசிக்கலா 1 GB ரேம் தான் இருக்கு, மீதி இருக்கிற 2 GB வந்து பிசிக்கலா இல்ல. அதனால இதுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் மெமரி. இப்போ இந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் 3 GB ரேம் இருக்கு. ஸோ இந்த 1.4 GB இதனால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 1.4 GBன்றது 2 ஃபைலா பிரிஞ்சு 700 MB உங்களுக்கு இதுல ஸ்டோர் ஆகும். ஸோ மெயின் மெமரியில மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து 700 MB. ஸோ அதனால அந்த டேட்டா ஸ்டோர் ஆயிட்டு இதனுடைய செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுடைய விர்ச்சுவல் மெமரி ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற விர்ச்சுவல் மெமரியில வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ உங்களுடைய ப்ராசஸர் இந்த ஃபைல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு இந்த வீடியோ ஃபைல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து பிளே பண்ணுது. அப்போ இந்த மெயின் மெமரியில இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து ப்ராசஸரால எடுத்துக்கிட்டு அதுல எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த டேட்டாக்கு அப்புறமா அதாவது செகண்ட் ஹாஃப் வீடியோவை பிளே பண்ணணும்னா அந்த கண்டென்ட் வந்து மெயின் மெமரியில இல்ல, பிசிக்கலா இருக்கிற மெயின் மெமரியில இல்ல, பட் அது வந்து ஹார்ட் டிஸ்க்ல விர்ச்சுவல் மெமரின்ற லொகேஷனுக்குள்ள இருக்கு. அப்போ உங்களுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும்னா இந்த செகண்ட் ஹாஃப் கண்டென்ட்டை வந்து உங்களுடைய மெயின் மெமரிலையும் மெயின் மெமரியில இருந்த கண்டென்ட் வந்து விர்ச்சுவல் மெமரிலையும் உங்களுக்கு என்ன பண்ணிடும்னா ஸ்வாப் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா இங்க வந்துருச்சு. இப்போ ப்ராசஸர் வந்து செகண்ட் ஹாஃப் டேட்டா வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணும். சப்போஸ் இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேட்டாவை பார்க்க ட்ரை பண்றோம். அதாவது வீடியோ ஃபைல் முடியிற டைம்ல நாம வந்து என்ன பண்றோம்னா இந்த ஸ்லைடரை நம்ம மூவ் பண்ணி திரும்ப வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம மூவ் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா இப்போ ப்ராசஸருக்கு இந்த செகண்ட் ஹாஃப் தேவைப்படுது. அப்போ இந்த விர்ச்சுவல் மெமரி இருக்க கண்டென்ட் திரும்ப ரேம்லயும் ரேம்ல இருக்க கண்டென்ட் திரும்ப விர்ச்சுவல் மெமரியும் உங்களுக்கு என்ன ஆகும்னா திரும்ப வந்து உங்களுக்கு ஸ்வாப் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஸ்வாப்பிங். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து மெயின் மெமரி. அதாவது 3 GB அந்த ப்ராசஸர் எந்த டேட்டா கேட்குதோ அந்த டேட்டா மெயின் மெமரியில இருந்துச்சுன்னா டைரக்டா ப்ராசஸ் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அதை வந்து உங்களுக்கு ஸ்வாப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் வந்து இது மாதிரி உங்களுக்கு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து விர்ச்சுவல் மெமரியோடைய கான்செப்ட்.
ஸோ விர்ச்சுவல் மெமரின்றது ஒரு ரேம் உடைய சைஸை ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிற ஒரு மெக்கானிசம். இப்போ விர்ச்சுவல் மெமரியோடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸை மெயின் மெமரி மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து விர்ச்சுவல் மெமரி. இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மெமரியில இருக்கிற கெப்பாசிட்டி நமக்கு போதுமானதா இல்லாத இருக்கும்போது, அதாவது அதனுடைய சைஸ் வந்து ஷார்டேஜா இருக்கும்போது விர்ச்சுவல் மெமரி வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகுது. இந்த விர்ச்சுவல் மெமரி நம்ம பிசிக்கலா கம்ப்யூட்டர்ல எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மை கம்ப்யூட்டர் அல்லது திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க, அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க, இதுல அட்வான்ஸ் டேபை கிளிக் பண்ணீங்க, அதுல செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க, இதுல இருக்கிற அட்வான்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல விர்ச்சுவல் மெமரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த கம்ப்யூட்டரோட விர்ச்சுவல் மெமரி வந்து 2.5 GB. இதை யாரு டிசைட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஓஎஸ்லேயே வந்து இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்கு எவ்வளவு விர்ச்சுவல் மெமரி அலோகேட் பண்ணணும் அப்படின்றத ஆப்ரேட்டிங் சிஸ்டமே டிஃபால்ட்டா அலோகேட் பண்ணிக்கும். இந்த விர்ச்சுவல் மெமரியுடைய சைஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். பட் இதுதான் வந்து ஆப்டிமல் வேல்யூ. இதுக்கு மேல விர்ச்சுவல் மெமரி சைஸ் அதிகப்படுத்தினாலோ அல்லது கம்மி பண்ணாலோ இந்த கம்ப்யூட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது. இந்த லேப்டாப் உடைய பிசிக்கல் மெமரி சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 GB, விர்ச்சுவல் மெமரி சைஸ் பாத்தீங்கன்னா 2.5 GB. ஸோ இந்த கம்ப்யூட்டருடைய ப்ராசஸர் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா 4 GB பிளஸ் 2.5 GB, அதாவது 6.5 GB மெயின் மெமரியா இருக்கிற மாதிரி இது கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள பார்க்கலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் பிளஸ் விர்ச்சுவல் மெமரியுடைய சைஸை தான் வந்து டோட்டல் மெயின் மெமரியா இது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ டோட்டல் மெயின் மெமரியை பேஸ் பண்ணி அதை அட்ரஸை சென்ட் பண்ணி ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண பார்க்கும். ஸோ அதுதான் வந்து விர்ச்சுவல் அட்ரஸ். அந்த விர்ச்சுவல் அட்ரஸை பிசிக்கல் அட்ரஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்ற ஒரு பிளாக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவல் மெமரியா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். சப்போஸ் அந்த கண்டென்ட் வந்து மெயின் மெமரியில இல்லைன்னா ஸ்வாப்பிங் பண்ணி உங்களுக்கு அந்த மெயின் மெமரியில அந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். தென் இந்த விர்ச்சுவல் மெமரியில இருக்கிற ஸ்பேசஸை வந்து டிஃப்ரெண்ட் பிளாக்ஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பிளாக்குக்கும் பேர் வந்து பேஜ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பேஜஸை மேனேஜ் பண்றதுக்கு பேஜ் டேபிள் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. ஸோ விர்ச்சுவல் மெமரியில என்னென்ன பேஜஸ் இருக்கு, அதுல என்னென்ன டேட்டாஸ் வந்து எந்த ஸ்டார்டிங் அட்ரஸ்ல இருந்து எந்த அட்ரஸ் வரைக்கும் இருக்கு, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இந்த பேஜ் டேபிள்ல மெயின்டைன் ஆகிருக்கு. தென் விர்ச்சுவல் மெமரியோட ஒர்க்கிங் பிரின்சிபிளை இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த டயக்ராமை நாம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா யூஸ் பண்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்ச் மெமரி மாதிரி ஒரு ஸ்மால் மெமரி ஸ்பேஸ், அதாவது ஒரு பஃபர் வந்து இந்த விர்ச்சுவல் மெமரி கான்செப்ட்ல யூஸ் ஆகிட்டு இருக்கு. கேட்ச் மெமரியில ப்ராசஸர் அடிக்கடி யூஸ் பண்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி அடிக்கடி ஸ்வாப்பிங் ஆகிற அந்த பேஜஸ் வந்து ஒரு ஸ்மால் மெமரி பஃபர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால வந்து உங்களுக்கு அந்த ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபாஸ்டா நடக்கும். ஸோ உங்களுக்கு டைரக்டா பிசிக்கல் மெமரியில இருந்து அந்த வேல்யூஸ் வந்து ஸ்விட்ச் ஆகுற மாதிரியான ஒரு இல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த பஃபர் வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி யூஸ் ஆகுற அந்த பேஜஸ் வந்து டெம்பரவரியா இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சு நாம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ல வர கேட்ச் மெமரி மாதிரி யூஸ் பண்றது தான் வந்து இந்த பஃபர். இந்த பஃபருக்கு பேர் வந்து டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர். ஸோ ப்ராசஸர் ஒரு பேஜை வந்து ரீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர்ல இருக்கான்னு செக் பண்ணும். அந்த டேட்டா வந்து இந்த பஃபர்ல இருந்துச்சுன்னா சிபியு அந்த டேட்டாவை டைரக்டா எடுத்துக்கும். சப்போஸ் அது இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த விர்ச்சுவல் மெமரி கான்செப்ட்ல இருக்கிற அந்த ப்ராசஸ் படி அந்த டேட்டாவை சிபியு வந்து எடுத்துக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற பேஜஸ் வந்து இது மாதிரி ஒரு டெம்பரவரி மெமரியில ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமா விர்ச்சுவல் மெமரி ஆப்ரேஷனை ஸ்பீடப் பண்ண முடியும். இப்போ விர்ச்சுவல் மெமரியும் கேட்ச் மெமரியும் நம்ம கம்பேர் பண்ணலாம். கேட்ச் மெமரின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபியு வந்து ஒரு டேட்டாவை ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. விர்ச்சுவல் மெமரின்றது மெயின் மெமரியோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. கேட்ச் மெமரியோடைய ஆக்சஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும், விர்ச்சுவலுடைய மெமரி வந்து ஸ்லோவா இருக்கும். கேட்ச் மெமரின்றது ப்ராசஸருக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலையும் அது கிரியேட் பண்ற டெக்னாலஜி வந்து ரொம்பவே குவாலிட்டியா இருக்கிறதுனாலையும் இதனுடைய ஆக்சஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். விர்ச்சுவல் மெமரின்றது ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸை வந்து நாம மெயின் மெமரிக்காக அலோகேட் பண்றோம். ஸோ ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ரீட் பண்ணி வர்றதால இதனுடைய ஆக்சஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். இந்த கேட்ச் மெமரியை மேனேஜ் பண்றது சிபியு அண்ட் இதுக்காக கிரியேட் பண்ண சில ஸ்பெஷல் ஹார்ட்வேர்ஸ். விர்ச்சுவல் மெமரியை மேனேஜ் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
கேட்ச் மெமரியுடைய சைஸ் வந்து ரேமை விட லோவா இருக்கும். பட் விர்ச்சுவல் மெமரின்றது ஹார்ட் டிஸ்க்ல ஒரு மெமரி ஸ்பேஸை கிரியேட் பண்றதால ரேமோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதாலையும் இதனுடைய சைஸ் வந்து அதிகமா இருக்கும். கேட்ச் மெமரியில என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராசஸர் எந்த டேட்டாவை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுதோ அந்த டேட்டா வந்து கேட்ச் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். விர்ச்சுவல் மெமரியில எந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேம்ல அதாவது மெயின் மெமரியில ஸ்டோர் பண்ண முடியாத டேட்டாவை வந்து விர்ச்சுவல் மெமரியில வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோல விர்ச்சுவல் மெமரினா என்ன, விர்ச்சுவல் மெமரி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். விர்ச்சுவல் மெமரி மூலமா மெயின் மெமரியோடைய சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றதையும் நம்ம இதுல பார்த்தோம். தென் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிள பார்த்தோம்.